ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வாட்டர் டெக்னிக். நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் தண்ணீருக்கு இயல்பாகவே மனித எண்ணங்களையும் உணர்வுகளையும் கிரகிக்கும் தன்மை உண்டு. இதை பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜூடோ சயின்டிஸ்ட் டாக்டர் மொசோரோ எமாட்டோ என்பவர் தண்ணீருக்கு எண்ணங்களும் உயிரும் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் ஒரு ஆராய்ச்சி செய்தார். அதற்காக 2 பவுலில் தண்ணீரை எடுத்துக்கொண்டார். அதை 2 ரூம்களில் வைத்தார். ஒரு ரூமில் இருக்கிறவங்கள சந்தோஷமான மனநிலையில் மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் நல்ல சந்தோஷமான மனநிலையோடு நல்ல வார்த்தைகளையும் பேச சொன்னார். இன்னொரு ரூமில் இருக்கிறவங்கள சோகமான மனநிலையில் தகாத வார்த்தைகளையும் வெறுப்பு உணர்வுகளையும் காட்ட சொன்னார். இந்த 2 பவுலையும் ஃப்ரீஸ் செய்து பார்த்ததில் சந்தோஷமான மனநிலையில் இருந்தவங்களோட பவுலில் அழகான கிறிஸ்டல் வடிவம் இருந்துச்சு. அதே சோகமான மனநிலையில் வெறுப்புடன் இருந்தவங்களோட கிறிஸ்டல் அலங்கோலமான வடிவத்தில் இருந்துச்சு. இதிலிருந்து மனித எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஆற்றல் தண்ணீருக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். சயின்டிஃபிக்காக மட்டும் இல்லைங்க, ஆன்மீக ரீதியாக பார்த்தாலுமே தண்ணீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம் கோயில்களில் பார்க்குறோம், தண்ணியை அதாவது மந்திர ஜபங்கள் செய்து முடித்து அந்த தண்ணியை நம்ம முகத்தில் தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும்போது அந்த மந்திரத்தின் புனிதமான வார்த்தைகள் நீருடன் கலந்து தெளிக்கப்படுபவர்கள் உடம்பில் படும்போது அவர்கள் உடம்பில் உள்ள நெகட்டிவிட்டி கலையுது அப்படிங்கிறது ஐதீகம். இது மட்டும் இல்லைங்க, மசூதியில் பாருங்கள், அவங்க குரான் ஓதி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே கையில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியில் ஊதி கையில் கொடுப்பாங்க. காரணம், அந்த டிவைன் வேர்ட்ஸ் கலந்து அந்த ஊதும்போது அந்த வார்த்தைகளோட வைப்ரேட்டை தண்ணி இழுத்துக்கணும். அப்போ அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுடைய குறைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது மரபு. அப்பேற்பட்ட தண்ணியை வச்சு நாம் எப்படி விரும்பியதை அடைவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர்னு சொல்லும்போது எந்த டம்ளர்னாலும் எடுத்துக்கலாங்க, பிளாஸ்டிக் டம்ளர் தவிர. கண்ணாடி டம்ளராக இருந்தால் மேலும் சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தண்ணீரை பார்த்து கொண்டே தான் இந்த மெத்தடை செய்ய போகிறோம். அதனால் கண்ணாடி டம்ளராக இருந்தால் நல்லது. இப்போது அந்த டம்ளரை எடுத்துக்கோங்க. டம்ளரில் தண்ணீரை ஊற்றுங்க. தண்ணீரை ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நமக்கு வேலை வேணும், அப்படி இல்லை அப்படின்னா பணம் வேணும், இல்லை விரும்பிய நபர் நமக்கு கிடைக்கணும். இதில் எதாவது இருந்தாலுமே அது நமக்கு கிடைச்சிட்டதா நினச்சி, அதாவது அட் ப்ரெசண்ட் இப்போ நமக்கு ஒரு வேலை வேணும், அந்த வேலை நமக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை பணம், நம்ம விரும்பிய பணம் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த சந்தோஷமான மனநிலையுடன் தண்ணீரை பார்த்து கொண்டு, எனக்கு வேலை கிடைத்து விட்டது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இந்த மகிழ்ச்சியை எனக்கு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 முதல் 5 நிமிடங்கள் வரையாவது நீங்கள் சொல்லணுங்க. அப்படி அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டு உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் சொல்லும்போது உங்கள் எண்ண அலைகள் அந்த தண்ணீர் ஈர்க்கும். அதை நீங்கள் குடிக்கணும்னு சொன்னோன்னே வேகமாக குடிச்சிடக்கூடாதுங்க. உணர்வு பூர்வமாக அதை நினச்சிக்கிட்டே மெதுவாக குடிக்கணும். இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு, இதை நான் செய்கிறேன், இது எனக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் நினைத்தது கட்டாயமாக நடந்தே தீரும். இது உண்மை. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே 7 நாள்லே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க, ஒரு டம்ளர் தண்ணிக்கே இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா. நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம உடம்பில் 75% தண்ணீரால் ஆனது. அதனால் முடிந்தவரை யார் மனதையும் காயப்படுத்தாமல் அன்பாகவும் பண்பாகவும் கருணையுடனும் நடந்து கொள்ள முயற்சி செய்வோம். அவ்வளோதாங்க இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் அதற்கு பதிலளிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.